அனைவருக்கும் வணக்கம். சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் 12ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும், எந்த மாவட்டங்கள் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும், இளமை பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 4 நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும். தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் 16க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளது. நாளை நாட்கள் மே மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழக பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கில் காற்றின் திசை மாறுபாடு நிலவுகிறது. இதன் காரணமாக இன்றைய நாட்கள் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டித்துள்ளது. நாளை நாட்கள் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான இடங்களில் பலத்த காற்றுடன் 40 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய திங்கட்கிழமை அன்றைய நாட்கள் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் அநேக இடங்கள் இடிடக்கூடிய கனமழையும் பலத்த காற்றுடன் குறிப்பாக 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அன்றைய நாட்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, நாமக்கல், பெரம்பலூர், கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர். மே மாதம் 14ஆம் தேதி அன்றைய நாட்கள் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான இடங்கள் பலத்த காற்றுடன் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ஈரோடு, தர்மபுரி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் 5ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான இடங்கள் மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். இந்த மாவட்டங்கள் தவிர்த்து மற்ற மாவட்டங்கள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை வெயிலின் தாக்கம் படிப்படியாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் பதிவாகும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை விட்டுக் கொடுக்கப்பட்டனர். ஆகையால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே அந்த நேரங்களில் வெளியே செல்ல வேண்டும் என முக்கிய எச்சரிக்கை விட்டுக் கொடுக்கப்பட்டனர். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை விட்டுக் கொடுக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.